ஹாய் எவ்ரிவன் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலப்பள்ளிகள்ல 195 போஸ்ட் அதாவது தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் டெம்பரரி டீச்சர்ஸ்க்கான போஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு வந்து வெளில வந்திருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல டெம்பரரி டீச்சர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இடைநிலைப் பள்ளி ஆசிரியர்களாகட்டும், பட்டதாரி ஆசிரியர்களாகட்டும், அடுத்தது ஹையர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த அ ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள்ல வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் யார் அப்ளை பண்ணலாம்? அப்ளை பண்றதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சரியா? ஓகே பார்க்கலாமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலப்பள்ளிகள்ல 198 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஜூலை 6 முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. இப்போ இங்க மெயின் நியூஸ்ல என்ன குடுத்திருக்காங்க இந்த இடத்துல? கடலூர் மாவட்டத்தில், அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள வேக்கன்ஸீஸ் இது. சரிங்களா? அத பத்தின நியூஸு. ஸோ, கடலூர் மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் காலியாக உள்ள தற்காலிக அதாவது டெம்பரரி டீச்சர்ஸ் வந்து காலியா இருக்கு. ஸோ, அதற்கு தகுதியானவர்கள் வந்து ஜூலை 6லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அம் மதிப்பிற்குரிய சிபி ஆதித்ய செந்தில்குமார் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது பத்தின நியூஸ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எஸ்சி அண்ட் எஸ்டி வெல்ஃபேர் ஸ்கூல்ல தற்காலிக ஆசிரியர் பணியிடம் டெம்பரவரி டீச்சர்ஸ் போஸ்டிங் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு வந்து எலிஜிபிள் ஆனவங்க நீங்க அப்ளை பண்ணலாம். ஜூலை 6லேருந்து 8 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஷார்ட் பீரியட். 2டே நாள் தான். 3 நாளு. 6, 7, 8 3 நாள்ல நீங்க அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இது குறித்து அவர் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. என்ன சொல்லியிருக்காங்க? கடலூர் மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி. அதாவது 4 டைப் ஆஃப் ஸ்கூல். பிரைமரி, மிடில் ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எவ்வளோ போஸ்டிங் பாருங்க. முதுகலை பட்டதாரி அதாவது யுஜி டீச்சர்ஸ். ஹையர் செகண்டரி எடுக்கக்கூடிய 49 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களும், 34 பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் வந்து 115. அப்புறம் ஸோ இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 198 போஸ்டிங் வந்து காலியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 11த், 12த்துக்கு எடுக்கக்கூடிய முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து 49 பேரும், 34 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கும், அப்புறம் பிரைமரி ஸ்கூல்ல எடுக்கக்கூடிய மிடில் ஸ்கூல்ல 115 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் காலியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா 198 போஸ்டிங் வந்து வேக்கன்ட் இருக்கு. எங்க? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள்ல, கடலூர் மாவட்டத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது. இந்த காலி பணியிடங்கள் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக நிரப்பப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ்எம்சி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியா பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லயும். அந்த பள்ளி மேலாண்மை குழு மூலயமா இது வந்து இந்த காலி பணியிடங்கள் எது எது மூலயமா நிரப்பப்படும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எம்சி. சரிங்களா? ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த காலி பணியிடங்கள் பள்ளி மேலாண்மை குழு மூலம் முழுமையாக தொகுப்பூதியத்தினோட அடிப்படையில தற்காலிகமாகவும் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையிலும் நிரப்பப்பட உள்ளது. அதாவது இந்த மாதிரி காலியாக இருக்கக்கூடிய வேகன்சிஸ் வந்து ஸ்கூல் மேலாண்மை அதாவது பள்ளி மேலாண்மை குழு மூலயமா ஒப்பந்த அடிப்படையிலும் தற்காலிகமாகவும் ஒரு சில குறிப்பிட்ட நிபந்தனைகளும் சொல்லியிருக்காங்க. அது பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து இதை வந்து ஃபில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியல் தவிர கணினி பாடத்தை தவிர மற்ற அனைத்து முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான மாதம் ரூ. 18 சம்பளமும், அப்புறம் முதுநிலை கணினி ஆசிரியர்களுக்கு மாதம் 15,000 சம்பளமும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அதாவது பிடி அசிஸ்டன்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்போ பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ரூ. 15,000 இடைநிலை மிடில் ஸ்கூல் 6வதுலேருந்து 8வது வரைக்கும் ஒர்க் பண்ற அந்த மிடில் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து ரூ. 12,000 தொகுப்பூதியமா நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
முதுநிலை பட்டதாரி 11த், 12த்துக்கு எடுக்கிற டீச்சர்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் தவிர்த்து மத்த அவங்களுக்கு 11த், 12த் எடுத்தாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் தவிர்த்து 11த், 12த்துக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரூ. 18,000 அடுத்தது முதுநிலை கணினி ஆசிரியர்களுக்கு ரூ. 15,000 முதுநிலை கணினி ஆசிரியர்களுக்கு ரூ. 15,000 அது இல்லாம மத்த சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா 11த், 12த்துக்கு அவங்களுக்கு ரூ. 18,000 அதே மாரி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 9, 10 எடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரூ. 15,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து 6லேருந்து 8 வரைக்கும் எடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மாதம் ரூ. 12,000 தொகுப்பூதியமா நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திக்குறிப்புல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு அரசின் நடைமுறையில் உள்ள அரசின் நடைமுறையில் உள்ள கல்வி தகுதிகளுடன். இப்போ இந்த மாரி டெம்பரவரி டீச்சர்ஸ் போஸ்டிங் என்னென்னலாம் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சில நிபந்தனைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அது பேஸ் பண்ணி அதாவது டெட் கிளியர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கூல் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலோட ஊராட்சி பகுதியில இருக்கணும். அதுவும் இல்லன்னா, அடுத்தது அந்த தாலுகால இருக்கணும். அதுவும் இல்லன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? டெட் எக்ஸாம்னா பேப்பர் 2 இருக்கு, பேப்பர் 1 இருக்கு. அது இதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரியான அரசின் நடைமுறைகள் உள்ள கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, முதுநிலை பட்டதாரி ஆசிரியர். அப்ப முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிரியர் பணிக்கு அரசின் நடைமுறையில் வந்து என்னென்னலாம் கல்வி தகுதி இருக்கணும். அதாவது 11த், 12த்துக்கு எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் பிளஸ் வந்து பிஜிடிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்திய முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். அதே மாதிரி யூஜி 11th, 12th டீச்சர் எடுக்கிறவங்களுக்கு அரசினுடைய நெறிமுறைகள் படியும் பிளஸ் வந்து ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணி பிஜிடிஆர்பி அப்ளை பண்ணி அதுல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கலந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கெல்லாம் வந்து இதுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பட்டதாரி ஆசிரியர். சரிங்களா? பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா, அரசின் விதிமுறைகள் படி கல்வி தகுதி பெற்றிருக்கணும். 2வது வந்து ஆசிரியர் தகுதித்தாள். டெட் டெட் பேப்பர் 2 வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படி கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது பாருங்க 3 இடைநிலை ஆசிரியர் பணிக்கு அரசின் விதிமுறையில் உள்ள கல்வி தகுதிகள் ப பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 1 வந்து நீங்க கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்போ இப்படியெல்லாம் நீங்க வந்து ஒரு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன இருக்கு அப்படின்னு ஓவராலா பார்த்தோம்னா, 11த், 12த் எடுக்கணும்னா, கல்வி தகுதி அரசியலுடைய நீங்க 11த், 12த் எடுக்கணும்னா, எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும். பிளஸ் வந்து டிஆர்பில வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்திருக்கணும். இப்போ 9th, 10th பட்டதாரி ஆசிரியர்களா இருந்தீங்கன்னா, டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து 6த்லேருந்து 8த் வரைக்கும் மிடில் ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா டீச்சரா, நீங்க வந்து அ டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இதுதான் தகுதின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேற என்ன சொல்லியிருக்காங்க? முதுநிலை பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர் நியமனங்களில் பட்டியலினத்தவர்க்கும் ஃபர்ஸ்ட் யாருக்கு பிரிஃபரன்ஸ் குடுக்கணுமா? ஏன்னா இது வந்து எஸ்சி, எஸ்டி வெல்ஃபேர் ஸ்கூல்ன்றதால பட்டியலினத்தவர்களுக்கு வந்து அந்த முழு முதல்ல வந்து நம்ம வந்து பிரிஃபரன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது வந்து பள்ளி அமைந்துள்ள பகுதியில இருக்கணும். அடுத்தது வந்து அப்படி இல்லன்னா, வந்து அந்த ஸ்கூல்ல அவங்களோட ஒரு ஸ்கூல்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல இருக்கிற சேம் ஒன்றியத்துல, தாலுகாவுல நீங்களும் இருக்கணும். இல்லன்னா அப்படியும் இல்ல, அந்த ஸ்கூலோட சேம் மாவட்டத்துல நீங்க இருக்கணும். சரிங்களா? இந்த பட்சத்துல இப்படி முன்னுரிமை அவங்களுக்கு குடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தற்காலிக நியமன பணியில் சேரும் நாள் வந்து இப்போ இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, சேரும் நாள் முதல் அது எது வரைக்கும் வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2027 வரைக்கும் வந்து நீங்க உங்களோட போஸ்டிங்ஸ் வந்து வேலிடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிகம் தானே அதனால டேட் குடுத்துடுறாங்க. அதே மாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கான நியமனம், பணியில நீங்க இப்ப என்னைக்கு ஜாயின் பண்ணீங்களோ, உதாரணத்துக்கு ஜூலை 15ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலேருந்து எந்த நாள்? மார்ச் 2027 வரைக்கும் உங்களோட வேலையில நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது காலி பணியிடங்கள் குறித்த விவரங்களை எங்க பார்த்துக்கலாம்? கடலூர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம்,
அடுத்தது கடலூர், சிதம்பரம், விருதாச்சலம் ஆகிய ஆதிதிராவிடர் தனி வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் தலைமை ஆசிரியர்களிடம் அறிந்து கொள்ளலாம். அதாவது வேக்கன்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கு, வேக்கன்ட் எந்தெந்த ஸ்கூல்லலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் யார்ட்ட தெரிஞ்சுக்கலாமா? கடலூர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம், அதுக்கு அடுத்தது வந்து கடலூர், சிதம்பரம், விருதாச்சலம் ஆகிய இடங்கள்ல உள்ள ஆதிதிராவிடர் நல தனி வட்டாட்சியர் இருப்பாங்க. சரிங்களா? தாசில்தார் இருப்பாங்க. அந்த அலுவலகங்கள்ல இல்ல சம்மந்தப்பட்ட பள்ளிகளுடைய ஹெட் மாஸ்டர்ஸ்ட்ட போயிட்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்களது விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி சான்றிதழ்கள் நகலை இணைத்து கடலூர் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் ரூம் நம்பர் 310 இதுக்கெல்லாம் நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க. ஒருவேளை டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 இல்ல பிஜிடிஆர்பில இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ அது சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் வச்சு அந்த கடலூர் மாவட்டத்தினுடைய கேம்பஸ்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ரூம் நம்பர் 310 போயிட்டு மாவட்ட ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியின அலுவலகத்தை நேரடியாக பார்த்துட்டு நீங்க இந்த அப்ளிகேஷனை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. முதுநிலை பட்டதாரி ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் எப்போ லாஸ்ட் டேட் ஜூலை 6, 7, 8 ஆகிய தேதிகளில் அலுவலக நேரத்தில் பெறப்படும். அப்போ 3 நாள் 6, 7, 8 இன்னைக்கு 5ஆம் தேதி. நாளைக்கு காலையிலேயே நீங்க போயிட்டு அந்த சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அந்த ஆஃபீஸர பார்த்து நீங்க இந்த டாக்குமெண்ட்லாம் குடுத்துட்டு வந்துரணும். ஓகேங்களா? 3 நாள் தான். ஸோ நீங்க மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வேகன்சி. டெம்பரரி போஸ்டிங் தான் இருந்தாலும் நீங்க வந்து டெட் எக்ஸாமோ இல்ல ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்களுடைய ஆம்பிஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் இன்னையோட நியூஸு. இந்த நியூஸ் ஓவராலா ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்தோம்னா, ஸ்கூல் வேக்கன்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி வெல்ஃபேர் ஸ்கூல்ல இருக்கு. மொத்தம் வந்து ஒரு 198 பணியிடம் இருக்கு. 11த், 12த் டீச்சரு, 9த், 10த் டீச்சரு, அடுத்து வந்து 6த், 7த், 8த் உள்ள இடைநிலை ஆசிரியர் போஸ்டிங். இதுல யார் யாருக்கு அப்படின்னா 11த், 12த் எடுக்க போறீங்கன்னா நீங்க பிஜிடிஆர்பி போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்திருக்கணும். 9த், 10த் பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா டெட்ல பேப்பர் 2 முடிச்சிருக்கணும். 6, 7, 8 இடைநிலை எடுக்க போறீங்கன்னா டெட்ல பேப்பர் 1 வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான நியூஸ். இத வந்து டைரக்ட்டா ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது. நேரா போயிட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸோட ஆதிதிராவிடர் நல அலுவலர போய் பார்த்துட்டு, நீங்க இந்த ஃபார்ம்லாம் ப்ராப்பரான அந்த எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் உள்ள அந்த அப்ளிகேஷன்லாம் அட்டாச் பண்ணி நீங்க குடுத்துட்டு வரலாம். மறக்காம போயிட்டு வாங்க. இப்ப நம்ம பார்க்குறது இது கடலூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான். அடுத்தடுத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ல செக் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? மறக்காம இத அப்ளை பண்ணுங்க. எல்லாருக்கும் நெறைய கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் இருக்கிறாங்கன்னா, மறக்காம இத ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு செய்தியோட நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க் யூ.